நண்பர்களே, நான் ஃபிஷிங்க்கு போன vlog தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்புறம் நாஸ்டால்ஜியாவான தருணங்கள்லாம் நிறைய நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு வாங்க பார்க்கலாம். மீனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பைட்டை பிடிக்கணும். இதுதான் மட்டின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம உடச்சி தான் பைட்டாக யூஸ் பண்ண போகிறோம். சரி, போகிறதும் போகிறோம். யூனிஃபார்ம் இல்லாமல் போனால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவோட யூனிஃபார்மை சுட்டுட்டேன். போட்டை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் நண்பர்களே, கேமராமேன் வேறு யாரும் இல்லை, என்னோட உடன்பிறப்பு தான். அவன் தான் இந்த வீடியோலாம் எடுத்து கொடுத்தான். அப்புறம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருந்தோம். நான் தாண்டா ஊரோட டாப்பில் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் போய் போட்டோட ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டேன். ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிட்டதுக்கப்புறம் ஆங்கரை கையில் வச்சுட்டு போடவா வீடியோ எடுத்துட்டியா அப்படின்னு கேமராமேன்ட்ட கேட்டேன். அப்போ ஒன்று சொன்னான் நண்பர்களே அவன். சரின்னு சொல்லிட்டு ஆங்கரை கடலில் போட்டேன். அப்புறம் நண்பர்களே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு பிஜிஎம் போட்டுக்கிறேன். அப்புறம் நண்பர்களே, இந்த ஹேண்ட்லைனை வச்சு தான் நம்ம இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறோம். கடல் மேலே சரியான வெயில், ஒன்றும் தாங்க முடியல. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் மீனுக்காக. அப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு மீன் மாட்டுனுச்சு. இந்த மீன் பேர் கீச்சான்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அதுக்கப்புறம் மீன் பிடிச்சது போதுன்னு சொல்லிட்டு என்ஜாய்மெண்ட்டுக்குள்ளே இறங்கிட்டோம். இவர் தான் என் நண்பரும் போட்டு ஓனருமான முகேஷ். நாங்கள் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது அடித்த பல்ட்டியை ரீக்ரியேட் பண்ணியே அவனு முடிவு பண்ணிட்டோம். சரி, ஆக்ஷன்னு சொன்னதும் ஜம்ப் பண்ணணும்னு கேமராமேன் சொன்னான். நான் என்ன பண்ணிட்டேன், ஆக்ஷன்னு சொன்னதும் ஜம்ப் பண்ணாமல் முகேஷை ஏமாற்றிட்டேன். சரி, செகண்ட் டேக்கில் அப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏமாற்றாமல் கரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டேன். சரி, ஓகேன்னு ஸ்விம் பண்ணி வந்து ஏறலான்னு பார்த்தா ஏற முடியல நண்பர்களே. வயசாயிடுச்சு, அது இல்லாமல் ரொம்ப நாளாக வரல, அதனால தான் நண்பர்களே ஏற முடியல. அதுக்கப்புறம் முகேஷ் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணான். அதுக்கப்புறம் நான் சட்டையை கழட்டிட்டு போஸ் அடிக்க, என்னை பார்த்துட்டு முகேஷ் போஸ் அடிக்க, நீ என்னடா அடிக்கிறது, நானும் அடிப்பேன், நானும் லைட்டாக போஸ் அடித்தேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் முகேஷ் ஃப்ரெண்ட் பல்ட்டி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு முதுக டேமேஜ் பண்ணிட்டாங்க. இதில் சோகம் என்னன்னா, முகேஷ் எங்களால் காப்பாற்ற முடியல. சரி, நம்மளும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் டைவ் அடிச்சு முதுவை டேமேஜ் பண்ணிக்க வேணாம், நார்மலாகவே டைவ் அடிச்சிட்டேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷமான நியூஸ், நான் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நானே போட்டில் ஏறிட்டேன். அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகும்போது நான் டிரைவர் அடிச்சு துரத்திட்டு நான் போய் டிரைவிங் சீட்டில் நின்ட்டேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் இந்த பிஜிஎம் பொண்ணுன்னு ரொம்ப நாள் ஆசை, அது மட்டும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப நல்ல நாளாக இருந்துச்சு நண்பர்களே. சொல்ல மறந்துட்டேன், அந்த மீனை நாங்கள் ரிட்டர்ன் தண்ணியிலே விட்டுட்டோம். கமெண்ட் செக்ஷனில் வந்து யாரும் கொலகாரப்பாவேன்னு திட்டாதீங்க.